உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். இயேசு உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திராதவர். சோதிகளில் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திராதவர். சோதிசனம் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. ஜீவன் விடும் நேரத்திலும் இயேசு உன்னை வெறுப்பதில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். இயேசு உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏதோ இந்த பகுதியில் இருக்க ஜனங்களுக்காக நற்செய்தி, ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தை அநேக இடங்களில் பாத்தீங்கன்னா என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பத்திரிகைகளை பார்க்கலாம், அல்லது செல்போன்ல பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடைசி நாட்களுக்கு உண்டான ஆண்டவராகிய வருகைக்கு உண்டான சமீபமா இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசான வைரஸ்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. மனுஷன் உலகம் முழுவதுமாய் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், நல்ல ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே சேர்த்து வைக்கிறான். ஆனா அவனோட வாழ்க்கையில பத்தின நிம்மதியற்ற சூழ்நிலைகள், நிம்மதி இல்லாத காரியங்கள். அவனுடைய நாட்கள் பத்தின எவ்வளவோ சம்பாதித்தாலும் சரி, நேரா எங்க போவான்? தான் ஜாலியா இருக்கணும், தான் குடும்பம் எப்படியாவது போட்டோம், தான் ஜாலியா இருக்கணும்னு சொல்லி மதுபாதை கலைந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவனுக்கு நிம்மதி. எவ்வளவு நாளைக்கு நிம்மதி? கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் தான், அல்லது ஒரு 20 நிமிஷம், அல்லது 1 hour. அவன் எங்க போனாலும் நேரம் எங்க வரணும்? திரும்பி தன்னுடைய மகளும் தன் மனைவி கிட்ட தான் வரணும், தன் பிள்ளைகளை பார்க்க தான் வரணும். புரியுதா? அப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் நம்ம சம்பாதித்தாலும் நம்ம கிட்ட நிலை நிற்கிறதே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விலைவாசிகள் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. எல்லாமே நாளுக்கு நாள் விலைவாசிகள் ஏறிக்கொண்டே இருக்குது. இதெல்லாம் கடைசி வருகை நாட்களுக்கு உண்டான ஆரம்ப அறிகுறிகள். இதெல்லாம் புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம்? காலையில எழுந்தோம்னா சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், வேலைக்கு போறோம், வர்றோம், டிவி முன்பாடி உட்கார்ந்து டிவி பார்க்கிறோம், நம்முடைய வேலைகளை செய்யணும். ஆனா ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பும் போது, அவர் கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, தன் ஜீவனை கொடுக்கும் போது, நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லி. நீ எவ்வளவு துக்கமா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, கவலைகள் போராட்டத்தில் இருந்தாலும் சரி, சோதனை மேல சோதனை வந்தாலும் சரி, வேதனை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, அவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை என்று. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நாங்க பெற்றுக்கொண்ட அதிசயத்தை சொல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அற்புதங்களை இன்னைக்கு சொல்லணும்னு வச்சுக்கன்னா காலம் போதாது, நேரம் போதாதுங்க. அவ்வளவு அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதங்களை கத்த செய்திருப்பாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் பத்தாது, காலங்கள் பத்தாது. அப்படிப்பட்டதான ஒரு அற்புதம் இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்க பார்த்தேன்னா, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மது போதைக்கு அடிமைப்பட்டு இருந்தேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளை மாதிரி தான் இருப்பேன்,
ஆனா செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனங்கள் என்கிட்ட இருந்தது, மறைஞ்சு கொண்டிருந்தது. அது வந்து என்னால விட முடியல. ஆனா ஆண்டவர் எப்ப என் உள்ளத்துல வந்தாரோ, நாங்க ஏற்றுக்கொண்டோமோ, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஜீவனை கொடுத்தாரு. என்னை விட்டு பல காரியங்கள் கத்திர விலகி போனது. என்னை வெறுத்தவர்களெல்லாம் இன்னைக்கு பார்த்தா, எப்பப்பா வீட்டுக்கு வர, வீட்டுக்கே வரமாட்டியாப்பா, வீட்டுக்கு வந்துட்டு போடா அப்படின்னு இப்ப சொல்ற நண்பர்கள் உருவாக்கிட்டாங்க. எனக்கு ஒரு நேரத்துல இவனா வீட்டுக்கு வரான், இவன் வந்தானா ஏதாவது ஒரு குழப்பம் ஆகுமே அப்படியெல்லாம் சொன்ன நபர்களே ஆண்டவர் உள்ளத்துல வந்து எங்களை ஏற்றுக்கொண்டதுனால நாங்க அவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் என்னை தேடி வந்தாரு. அவர் என்னை தேடி வரும்போது நாங்க ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை செழிப்பா இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாங்க எல்லாம் ஒரு வேலையில இருந்து இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு லீவ் போட்டு எங்கெங்க நாங்க போயிருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம், எங்கெங்க நாங்க இருந்திருக்கலாம். ஆனா அது இல்ல. நாங்க பெற்ற இன்பங்கள், நாங்க பெற்ற சமாதானம், நாங்க பெற்ற ரட்சிப்பு இந்த பகுதியில இருக்கிறவர்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒருவரும் கொண்டு வந்ததில்ல, இங்கிருந்து நம்ம ஒண்ணுமே கொண்டு போறது இல்லை. எல்லாமே மண்ணோட மண்ணாக தான் போகுது. வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவருக்காக நீங்க வாழும்போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துல ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதை நாங்க சொல்லதான் வந்தோம். இதை சொல்லதான் ஆண்டவரை நீங்க பிடிச்சீங்களா நிச்சயமாக உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். ஆமென்.